இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட அம்பலவாணன் பேட்டை என்கின்ற பகுதியில் வன்னியர் சமூகத்து இளைஞர் முருகவேல் அவர்களை தலித் சமூகத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் கொடூரமாக தாக்கி 500 மீட்டர் இழுத்து செல்கின்ற அந்த கோர காட்சி, அந்த கொலைவெறி தாக்குதல், கண்மூடித்தனமாக ஒரு கும்பலை சேர்ந்து ஒரே ஒரு இளைஞரை அடித்து உதைத்து துவைத்து துவாம்சம் செய்த அந்த வீடியோ, அந்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதற்கு பிறகு, அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த வன்னியர்கள் வெளியிட்டதற்கு பிறகுதான் அந்த பிரச்சனையை பற்றி வன்னியர் சமூகம் மட்டும்தான் இன்று வரை பேசிக்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இன்று வரை அந்த தாக்கப்பட்ட இளைஞருக்கு ஆதரவாக, அந்த இளைஞரை பார்த்து பரிதாபப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற வன்னியர்கள் மட்டும்தான் அந்த இளைஞருக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று கூட அந்த காவல் நிலையத்தில் சென்று புகாரை கொடுத்து கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்கின்ற செயலை கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தான் செய்ய போகிறார். மற்ற வன்னியர் சமூக அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்று காலை முகநூல் பக்கத்திலே பதிவு போட்ட CN ராமமூர்த்தி, பாம்பும் சாகாமல் பாம்பை அடிக்கின்ற கம்பும் உடையாமல் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். ஏதோ ரோட்டிலே போகும் பொழுது சின்ன வாய் தகராறு ஏற்பட்டு விட்டது, அதனால் அவரை தாக்கி இருக்கிறார்கள். இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் அவர் சொல்வது, ஒரு வழக்கறிஞர் குழுவை வைத்து அதை சரி செய்ய வேண்டும். இந்த CN ராமமூர்த்தி என்ன செய்கிறான்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறான். கொட்டைப்பாக்கு விலை கேட்டால் பட்டு கோட்டைக்கு வழி சொல்கிறான். நடந்தது என்ன? தாக்கியவர்கள் யார்? ஏன் தாக்கினார்கள்? எதற்காக வன்னியர் சமூகத்து இளைஞர் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தினார்கள் என்று கேட்க வேண்டிய CN ராமமூர்த்தி தாக்கியவர்கள் யார் என்றே சொல்லவில்லை. தாக்கியவர்கள் ஒரு கும்பல். எந்த கும்பல்? கஞ்சா குடித்துவிட்டு, சாராயம் குடித்துவிட்டு, திட்டமிட்டு வன்னியர் சமூக இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த சில ரவுடிகள், சில அயோக்கியர்கள், சில மொல்லமாரிகள் என்று இந்த CN ராமமூர்த்தி குறிப்பிட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனால் அதை செய்யவில்லை. இவர் ஏதோ வழியிலே ஒரு சின்ன தகராறு நடந்து விட்டது என்பதை போல ஒரு பதிவை போட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் மிஸ்டர் வேல்முருகன், பண்ருட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஏற்கனவே ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசினார். டாக்டர் ஐயா அவர்களுக்கு பிறகு 2 கோடி வன்னியர் சமூகம் என்னுடைய பின்னால் வரும், எதுக்கு கொண்டு போய் அறிவாலயத்தில் அட வைக்கிறதுக்கா என்று பேசிய வேல்முருகன் இந்த பிரச்சனை பற்றி இந்த நிமிடம் வரை வாய் திறக்காமல் இருக்கிறார். தாக்கப்பட்ட அந்த வன்னியர் சமூகத்து இளைஞருக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை கூட விடாமல் இருக்கிறார். இத்தனைக்கும் அந்த தலித் சமூகத்தை சார்ந்த அந்த 50 பேர் கொண்ட கும்பல் தாக்கிய அந்த முருகவேல் என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியை சாராதவர். வன்னியர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தான் களத்திலே இறங்கி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த இளைஞருக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கிறது. நான் கூட பல பதிவுகளை போட்டிருக்கிறேன். அடித்தால் திருப்பி அடிப்பதற்கு எங்களுக்கு நீண்ட நேரம் ஆகாது, அதை அடுத்த நிமிடம் எங்களால் செய்துவிட முடியும். ஆனால் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து அறவழியில் செல்ல வேண்டும், மக்களை திரட்டி போராட வேண்டும் என்ற ஜனநாயக மாண்பின் அடிப்படையில் நாங்கள் அமைதி காக்கிறோம். ஆனால் ஆள்கின்ற திமுக அரசும் இந்த காவல்துறையும் இப்படிப்பட்ட சம்பவங்களை கடலூர் மாவட்டத்திலே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு குறைந்தது ஒவ்வொரு மாதத்திலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் தாக்கப்படுவதும், வன்னியர் சமூகத்து பெண்கள் மோசமாக நடத்தப்படுவதும், ஏன் அதே குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு வன்னியர் சமூகத்து பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். யாரால்? இந்த தலித் சமூகத்தை சார்ந்த சில ரவுடிகளால். இதை பற்றி பேசினால் நம்மை ஜாதி வெறியன் என்பார்கள். இதே திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், இப்படி ஒரு தலித் சமூக இளைஞருக்கு நடந்திருந்தால் இவ்வளவு நேரம் அமைதி காப்பாரா? இந்நேரம் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்திருப்பார். அவரோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், சுபவீர பாண்டியன்,
இன்னும் சில திராவிடம் பேசுகின்ற அயோக்கிய சிகாமணிகள் பகுத்தறிவை பற்றி வாய்கிளிய பேசிவிட்டு பகுத்தறிவை அரசியல் வியாபாரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பல அரசியல் வாய் வியாபாரிகள் இந்நேரம் எந்த அளவிற்கு பேசியிருப்பார்கள், எந்த அளவிற்கு குதித்திருப்பார்கள், எந்த அளவிற்கு கொட்டமடித்திருப்பார்கள் என்று பார்த்தால் இந்த வன்னியர் சமூகம் பாவப்பட்ட சமூகமா? வன்னியர் சமூகத்து இளைஞரை தாக்கினால் மட்டும் அனைவரும் வாய் மூடி மௌனமாக இருப்பார்களா? கும்பகோணத்திலே நடைபெற்ற வன்னியர் சங்கம் நடத்திய சோழ மண்டல மாநாடு, அந்த மாநாட்டிற்கு செல்கின்ற வழியில் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடி கம்பத்தை வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் ஆர்வத்தின் காரணமாக சேதப்படுத்தி விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி கம்பத்தை சேதப்படுத்தியதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருத்தம் தெரிவித்தார். இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் அமைதி காக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு போதித்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு வன்னியர் சமூகத்து இளைஞர் தாக்கப்பட்டிருக்கிறார், குறைந்தபட்சம் திருமாவளவன். இனி இது போல ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது. தேவையில்லாமல் ஒரு அப்பாவி வன்னிய இளைஞரை தாக்கக்கூடாது. மது குடிப்பதே மாபெரும் தவறு. கோவிலில் அமர்ந்து மது குடிக்க வேண்டாம் என்று சொன்ன காரணத்திற்காக ஒரு வன்னியர் சமூகத்து இளைஞரை தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கியதை கண்டிக்கிறேன் என்று இதே திருமாவளவன் பேசியிருந்தால் திருமாவளவன் ஒரு நேர்மையான அரசியல் தலைவர். இல்லையேல் திருமாவளவனும் கடைந்தெடுத்த ஒரு அரசியல் வியாபாரி, அரசியல் புரோக்கர் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. இனியாவது இந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் ஒன்றாக இருப்பார்களா? வன்னியர் சமூகத்திற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை உணர்வார்களா? அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஓட்டு போடாமல் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டாரா என்பதை பற்றி இனியாவது வன்னியர் சமூகம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நமக்கான அரசியல் பாதை எது, நமக்கான இயக்கம் எது என்பதை பற்றி சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வராமல் கடலூர் மாவட்டத்தில் வன்னிய இளைஞர்கள் தாக்கப்படுவது நிறுத்தப்படாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.